ஹாய் எவ்ரி ஒன். ஸோ நான் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வந்து எனக்கு ஸ்டடி டிப்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி படித்தேன்னு சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். என்னால் வந்து எல்லாத்தையும் இந்த வீடியோலேயே கவர் பண்ண முடியாது. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு மெயின் டிப்ஸ்லாம் வந்து நான் இதில் சொல்கிறேன். மற்றதுக்கெலாம் வந்துட்டு ஐ வில் மேக் மோர் வீடியோஸ். நான் கண்ணாடி வேறு போட்டிருந்தேன், அது வேறு ரொம்ப கிளார் அடிச்சுது. ஸோ அதை கழட்டி வச்சிட்டேன். How I scored 590. டிப் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ஸ், டியூஷன்ஸ் அண்ட் செல்ஸ், இது மூணுமே வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிளோட வேர்டைசஸ் மாதிரின்னு சொல்லலாம். மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நீங்கள் வந்து டியூஷன்ஸை வந்து ஸ்கிப் பண்ணுறேன், அதாவது நான் டியூஷன்ஸ் போகல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு செல்ஃப் ஸ்டடிக்கும் ஸ்கூலுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஸ்கூலில் இன்னும் நல்லா கிளாஸ் கவனிக்கணும், செல்ஃப் ஸ்டடிக்கு இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வந்துட்டு ஸ்கூலுக்கும் டியூஷன்ஸில் வந்து டியூஷன்ஸோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு டியூஷன் போகணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம ஸ்கூல்லேயும் ஒரு வாட்டி படிச்சுட்டு மறுபடியும் நம்ம டியூஷன் போய் இன்னொரு வாட்டி அதை கவனிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து பெட்டராக புரியும். அதாவது சொல்லியிருக்க மாட்டாங்க சில இன்ஃபர்மேஷன், அது அங்கே சொல்லுவாங்க, சொல்லாத இங்கே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, ப்ராக்டிஸ். நீங்கள் வந்துட்டு டியூஷன்ஸில் இருந்தால் டெஸ்ட்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. ஸ்கூலில் வந்து மந்த்லி ஒன்று வரும், ஸ்டார்டிங்லலாம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். உங்கள் ஸ்கூலில் ஸ்லிப் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்கன்னா சூப்பர். டியூஷன்ஸில் வந்து நம்மளுக்கு வீக்லி அடிக்கடி டெஸ்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி மேக்ஸ்லாம் பயங்கரமான ப்ராக்டிஸ் இருக்கும். நம்ம வந்து படிக்கிறத விட அதை நம்மளை எவாலுவேட் பண்ணி பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம். டவுட் கிளியரன்ஸ் வந்து தேர்ட். இப்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கிளாஸ்லேயும் கேட்கலாம். பட் கிளாஸில் வந்துட்டு ரொம்ப ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டைமுக்குள்ளே போர்ஷன்ஸ் முடிக்கணும், அதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம டக்குன்னு டீச்சரை பிடிக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம டியூஷன் போகிறோம் அப்படின்னா நம்மளோட டவுட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணி. கான்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டைம். அதெல்லாம் வந்துட்டு டியூஷன் அலைஞ்சு எனக்கு செல்ஃப் ஸ்டடிக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. இல்லை ஒரு ஹாஃப் இயர்லி வரைக்கும். அதுக்கப்புறம் அதிலோட பெனிஃபிட்ஸை நான் வந்து ரியலைஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் நான் முன்னாடி வந்து இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு நிறைய நாள் தோணியிருக்கு. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டயர்டாக இருக்கும், படுத்து தூங்கிடுவேன், டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியூஷன் போகாமல் வீட்லேயே உட்காந்து உங்களால் படிக்க முடியும்னா நல்லா படிக்கலாம். மணி இப்போ நம்ம ஸ்கூலுக்கும் ஸ்பெண்ட் பண்ணி மறுபடியும் டியூஷனுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இட்ஸ் லிட்டில் டூ மச் ப்ரெஷர். இப்போ டியூஷனில் வந்து டெஸ்ட் வந்துட்டுருக்கோம், ஸ்கூல்லேயும் வந்து டெஸ்ட் வந்துட்டுருக்கோம். இவங்க வேறு கொடுப்பாங்க, அவங்க வேறு கொடுப்பாங்க, இதை படிக்கணும் அதை படிக்கணும் இப்படின்னே சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் ஆகி ரொம்ப ஹெவி பேர்டனோட தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு நல்லது தான். இட் வில் கீப் அஸ் ரன்னிங், அந்த மாதிரி வச்சுக்கலாம். என் கூட படித்தவங்களே ஆனால் நிறைய பேர் அப்படியே டியூஷன் சேருவாங்க, அப்புறம் அப்படியே போக நின்றுட்டே இருப்பாங்க. ஒரு ஹாஃப் இயர்லி வரும்போது டியூஷனில் பாதி ஸ்ட்ரென்த் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட், ஷுட் யூ ஸ்டடி எவ்ரி திங். ஸ்கூலில் வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லாமே படிக்கணும். ஆக்சுவலி எல்லாமே படிக்கணும் தான். யார் கூட வந்து ரேப்பர் டு ரேப்பர் படித்தா தான் சென்டம் வாங்க முடியும் அப்படின்லாம் எங்கள் ஃபிசிக்ஸாக சொல்லுவார். பட் இப்படி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். படிப்பேன், பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே படிக்கணுமா அப்படின்னா என்னால் முடியாது. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் படிச்சிடலாம். ஆனால் புக் பேக் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்ல, புக் இன்சைட்லேயும் இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லாத்துலேயும் இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு வாங்க. இம்பார்ட்டண்ட்டுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும், மற்றதுலேயும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நான் படிக்கவே மாட்டேன், பின்னாடி தான் படிப்பேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இப்போ ஒரு மந்த்லி டெஸ்ட் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டில் படிச்சிடுங்க, அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் படிங்க, அந்த மாதிரி படிச்சுக்கணும். எல்லாத்தையும் படிக்கிறது பெஸ்ட்டு. படிக்க முடியலன்னா இம்பார்ட்டண்ட்டில் இருக்கிற புக் இன்சைட், இம்பார்ட்டண்ட்டில் இருக்கிற புக் பேக், அது போக நடுவில் நம்ம டெஸ்ட்டில் எல்லாம் அது கேட்டாங்கன்னா அதையும் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒன்று போகிறேன், எனக்கு இன்றைக்கி இந்த டெஸ்ட்டில் இந்த கொஷின் தெரியல அப்படின்னா வீட்டுக்கு வந்து இந்த கொஷினை படிச்சிடணும். புரியுதா? அனலைசிங் யுவர் மார்க்ஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வந்து ஒரு எக்ஸாமோ ஒரு டெஸ்ட்டோ எழுதியிருக்கீங்க, அதோட பேப்பர் வருது அப்படின்னா தூக்கி பேக்கில் வைக்கக்கூடாது. நம்ம வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே மார்க்கு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். நான் மார்க் கம்மியாக இருந்தால் தூக்கி போட்டுருவேன், இல்லைன்னா அதை திருப்பி பார்த்துட்ருப்பேன். பட் இருந்தாலும் மார்க் வந்துட்டு ஒரு வேளை குறையுது அப்படின்னா நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு கொஞ்சம் மூடெல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் பார்ப்பேன். ரொம்ப க்ரூஷியலான ஸ்டெப்பு. நீங்கள் வந்து அது நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னே பார்க்கலின்னா லாஸ்ட் வரை நீங்கள் அந்த தப்பை பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. பப்ளிக்கில் உங்களுக்கு அதனால் மார்க் போகும். ஃபோர்த்,
டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். தான் வந்து உங்களோட காம்படிட்டராக இருக்கும். எக்ஸாம்பிள் ஒரு 500 வாங்குறீங்க, மந்த்லி டெஸ்ட்டில் ஒரு 520 வாங்கணும் அப்படின்னு நினைக்கணும். நீங்கள் தான் உங்களோட கம்பீட் பண்ணிக்கணும், வந்து பெட்டர் ஆகிட்டே போகணும் அப்படி தான் நினைக்கணுமே. அவங்க இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினச்சோம்னா தான் ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவோம், நம்ம தான் டிப்ரெஸ் ஆகிக்குவோம். அப்புறம் யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. ஸோ அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம வந்துட்டு நல்லா படித்தா போதும், அந்த மென்டாலிட்டியோடு இருங்க. ஸ்டடி மெட்டீரியல் நிறைய பேர் என்ன கைடு யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கேட்டிங்க. புக்கு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்க. புக்கு மட்டும்தான் வச்சு படிப்பாங்க அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. அப்படியே வந்து செம்ம மார்க் வாங்கினா எங்கள் டீச்சர்ஸே அப்படியே சொல்லுவாங்க, அவள் புக்கை அப்படியே கரைச்சி குடிச்சிருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து அப்படி கரைச்செல்லாம் குடிக்கல. தமிழுக்கு வந்துட்டு டான் அப்படின்னு எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு கைடு ப்ரிஃபர் பண்ணோம். அந்த கைடு வச்சு தான் நாங்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ் படிச்சோம். இங்கிலீஷ்க்கு வந்துட்டு மெட்டீரியல் கொடுப்பாங்க. அந்த மெட்டீரியல் பேரில் எனக்கு தெரியல, ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க அப்படின்னு மேம் கொடுப்பாங்க. ஆக்சுவலி நான் இங்கிலீஷ்லாம் படிக்க மாட்டேன், சும்மா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்குவேன், அப்புறம் நானே அப்படி கதையை ஊட்டி எழுதிக்குவேன். அதுக்கெலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் கட் ஆஃப்லாம் வந்து லாங்குவேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டன்ஸே கொடுங்க. நம்மளுக்கு டோட்டல் விட கட் ஆஃப் தான் முக்கியம். டால்ஃபின், சுறா அந்த மாதிரி கைட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து கிராமருக்கு வந்து எங்கள் ஸ்கூல்லேயே வந்து கிளாஸ் ஒர்க்லேயே வந்து நாங்கள் ஒரு மாடலுக்கு ஒரு 2-3 அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு நானே அப்படியே எழுதிக்குவேன். அது இட் வாஸ் நாட் அ ப்ராப்ளம். இங்கிலீஷ் மேக்ஸ் நீங்கள் டியூஷன் போகிறீங்க அப்படின்னா மேக்ஸ் கைட்லாம் வாங்க தேவையே இல்லை, அது வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா டியூஷன்லேயே நோட்டில் எழுதுவோம்ல, ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல. பட் உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு சரியாக நீங்கள் டியூஷன் போகல அண்ட் உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எல்லா சம்ஸும்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கைடு வந்து தேவைப்படும். நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கைடை வச்சுட்டு யூடியூப்பில் வந்துட்டு மைத்லி மேக்ஸ், அலெக்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி சேனல்ஸில் இருக்குது. ஸோ அவங்களோட இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு ஒரு வாட்டி எல்லா சமயம் பார்த்துட்டிங்களா, அதை மூட்டி வச்சுட்டு நீங்கள் புக்கில் எடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ கைடு வந்துட்டு டியூஷன் போகாதவங்களுக்கு கைடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கைடு வச்சு மேக்ஸ் படிக்கிறான் அப்படின்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க, அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி படித்தாலும் கடைசியில் யார் எவ்வளோ மார்க்குன்னு தான் கேட்பாங்களே தவிர நீ எதை வச்சு படிச்சிங்களா கேட்க மாட்டாங்க. ஃபிசிக்ஸுக்கே எங்கள் ஸ்கூலில் வந்து ஜிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கைடு வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. கைடு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை பெருசாலாம் யூஸ் பண்ணவே இல்லை. சைஸ் ப்ராப்ளம் அதை பார்ப்பேன், ஹை மார்க்கு அந்த மாதிரிலாம் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அது வேணால் படிச்சுக்குவேன். பெருசாக யூஸ் பண்ணல, பட் பெனிஃபிஷியலாக தான் இருந்தது. கெமிஸ்ட்ரிக்கு வந்துட்டு எங்கள் டியூஷனில் மெட்டீரியல் தருவாங்க, அதாவது ஒவ்வொரு லெசனுக்கும் ஒன்று. ஸோ அதை வச்சு தான் நான் படிப்பேன். கீவேர்ட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக தான் கீவேர்ட்ஸ் வரும்ல. ஸோ அதனால் அதுக்கெலாம் மார்க் போட்டுருவாங்க. ஸ்கூலில் மார்க் போட மாட்டாங்க, ஸ்கூலில் திட்டிகிட்டே இருப்பாங்க, இதை எழுதுறியே புக்கை பற்றி படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் பப்ளிக்லாம் போட்டுருவாங்க அப்படின்னா எங்கள் டியூஷன் சார்லாம் சொன்னாங்க. எங்கள் டியூஷன் சார் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். ஃபோக்கஸ் அப்படின்னு ஒரு கைடு நான் வச்சுருந்தேன். அது வந்து டியூஷனில் சார் சொன்னார்னு தான் வாங்கினேன். யூனிக் லெசன்ஸோட புக் பேக் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்காக நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி அந்த கைடு வச்சு நான் எதுவும் படிக்கவே இல்லை. ஸ்கூலில் வந்துட்டு எல்லாரும் சிஇஓ அப்படின்னு சொல்லி ஒரு மெட்டீரியல், எங்கள் ஸ்கூலில் வந்து மெஜாரிட்டியாக டியூஷன் போகாதவங்க யூஸ் பண்ணுறது வந்துட்டு சிஇஓ அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் இருக்கும். அதுவும் ஒரு சூப்பர் மெட்டீரியல் தான். உங்களுக்கு ஆன்லைனில் கிடச்சிருந்தா நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்குலாம் நான் கைடு யூஸ் பண்ணவே இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் படித்தேன், எக்ஸ்ட்ராலாம் பெருசாக படிக்கவே மாட்டேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்னமோ அந்த கம்பல்சரி எல்லாமே கரெக்டாக போச்சு. 1 மார்க் எல்லாமே ஐ காட் எவ்ரிதிங் ரைட். ஸோ ஐ டென்ட் வரி அபவுட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தட் மச். அவ்வளோலாம் வந்துட்டு கஷ்டப்படுற அளவுக்கு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இல்லை. அதுக்கு கைடு வாங்கி படிக்கிற அளவுக்கு நான் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கல, நீங்களும் கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸை மட்டும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பிகாஸ் தட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் ஆர் எனி அதர் திங் தட் யூர் கோயிங் டு சூஸ். அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோக்கு இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது. மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தது, நான் என்ன இதில் மார்க்ஸ் லூஸ் பண்ணேன் அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதையும் ஸ்பெசிஃபிக்காக போகிறேன். ஏன்னா என்னால் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல. நம்ம வந்துட்டு கவுன்சிலிங், என்ன காலேஜ் அலாட் ஆகுது எனக்கு, அதெல்லாம் பார்ப்போம். ஏன்னா எனக்கு கட் ஆஃப் 197 தான். ஸோ நானே வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் இருக்கேன். இந்த வருஷம் கட் ஆஃப் ரொம்ப ஏறிடுச்சு. நான் காலேஜும் போய் பார்க்கலாம் எல்லாம் அப்படின்னு இருக்கேன். எல்லாத்தையும் நான் vlog பண்ணி போடுறேன். until then bye.